ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படியே என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு அர்த்தம். அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய ஆஃப்டர் 10 to 15 இயர்ஸ் நல்ல க்ரோத் கிடைக்கும், இல்லை ஆஃப்டர் மெச்சூரிட்டி வரைக்கும் நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் 732 அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னென்னா, நீங்கள் வந்து 7 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 crore ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 crores கிடைக்கும். அதே நீங்கள் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே 3 crores கிடைக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வந்து மந்த்லி 70,000 இன்வெஸ்ட் பண்ணணும் ஓவர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% அப்படின்றதுக்கு இந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட். இது நீங்கள் நான் சொல்கிறது நான் ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம். நீங்களும் ஃபுல்லாக கோத்ரூ மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 732 ரூல்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி நீங்களும் இதை வேல்யூபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க.